எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கு சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதிர்ச்சிங்கிறத விட ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே சமயம் நிறைய கேள்விகளை கேட்கணும் போல் இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, விஜய் அவர்கள் மீது, அதாவது விவாகரத்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க திருமதி சங்கீதா விஜய் அவர்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை வருஷம் மன உளைச்சல் இருந்தேன் அப்படி சொல்லக்கூடிய அவங்க தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்நாளில், அது பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும், பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்குமே. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், இல்லைங்களா? ஏன் தேர்தல் வரக்கூடிய இந்த 2 மாதத்தில் தான் இந்த சங்கீதா மேடத்துக்கு இப்போ தான் தெரியுமா நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சங்கீதா மேடம் அவர்கள் விவாகரத்து வழக்கை மனு போட்டதுக்கும், விவாகரத்து வழக்கை பண்ணினதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே? ஆனால் நான் சொல்கிறேன், இவங்களுடைய விவாகரத்துக்கு அவங்க மனு போட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி திமுகவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் அதிகாரப்பூர்வமாகவே நான் சொல்கிறேன். என்ன இன்னொரு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். முரசொலி மாறன் இருந்தார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முரசொலி மாறன் அவர்களோட பையன் முரசொலி செல்வம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், தெரியாத ஆட்கள் கிடையாது. அவங்க யார் அப்படின்னா, திரு ஸ்டாலின் ஐயா அவங்களோட தங்கச்சி இருக்காங்களே, சிஸ்டர், அவங்க செல்வின்னு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டு தான், கணவர் தான் திருமதி, அதாவது முரசொலி செல்வம் அப்படிங்கிறவர். இதை ஏன் இப்போ நான் சொல்ல கேட்டிங்கன்னா, 2024 வருஷத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, 10ஆம் தேதி அன்னைக்கு முரசொலி செல்வம் அவர் இறந்து போகிறாரு. அந்த இறப்பு நிகழ்ச்சியில் யார் அங்கே போனாங்க தெரியுங்களா? 2024 இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 வருஷமாக எனக்கு அவருக்கு எந்த ஒரு பேச்சு இது இல்லை, 5 வருஷமாக எனக்கு ரொம்ப நான் பரிதவிச்சுட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக மன உளைச்சல் இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதா அவங்க பேசியிருக்காங்க. சங்கீதா மேடம் பேசியிருக்காங்க, மனுவிலேயே சொல்லியிருக்காங்க. அப்போ 2024 வருஷத்தில் அப்போ விஜய் அவர்கள்ட்ட அவங்க பேசலைன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டு, இதுக்கு போயிட்டு, துக்கத்துக்கு போயிட்டு செல்வி அவங்களே பார்த்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் மேலே விரக்தியில் இருந்த சங்கீதா அவங்கள தூண்டி விட்டு நீ விவாகரத்து வழக்கை பதிவு பண்ணு, போடு, விஜய் மேலே போடு, வரதை பார்த்துக்கலாம், மக்கள் விஜய் வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த விவாகரத்து வழக்கு. இதில் திமுக